பத்தாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் வேறு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போது இந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாமே வந்து நல்ல விதமாக இருக்கா, ஸோ நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது நம்ம இந்த தொழில் பிடிக்கல அப்படிங்கிற ரீதியிலேயே கொண்டு போவாங்க. ஸோ செய்கிற தொழிலாகட்டும் இல்லை பார்க்கக்கூடிய வேலையாகட்டும் 2 விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து மனைவி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கணவனும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்காம போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ திருமண முயற்சி அப்படிங்கும்போது நெகட்டிவாக முடியக்கூடிய ஒரு சூழல், அதனால் மனம் கலங்கப்படும் ஒரு அமைப்பு, இதெல்லாமே சிம்மம் பார்த்திங்கன்னா ராசியிலேயே வந்து கேது இருக்கக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 7ல் ராகுவும் 8ல் வக்ர சனி பகவானும் உட்காந்துருக்காங்க. 11ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், 12ல் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், குரு இணைவில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ராசியாதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது மாதத்தின் 17 நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 12லையும் 17ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேதுவோடையும் கூடி இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குங்க. சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்துல நீசமாக காணப்படுறாரு. இங்கே சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது 10 குடையவன் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனாகி அவர் 2ஆம் இடத்துல இங்கே நீசம் வாங்குறாரு. அந்த நீச சுக்கிர பகவானுக்கு வக்ர சனி பகவான் அப்படிங்கிறவர் நேரடியாக 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை இருக்குது. இங்கே திரும்ப பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் வந்து 4வது பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 4 கிரகங்களுமே ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்குது. இது நல்ல விதமான அமைப்பா? ஸோ இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அஷ்டம சனியினால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்மம். பத்தாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் வேறு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போது இந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாமே வந்து நல்ல விதமாக இருக்கா, ஸோ நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் சுக்கிரனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதும் சரி, இல்லை ஜாபுக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, மனைவி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கணவனும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்காம போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கும். பிடிக்கல அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து கொண்டு போவாங்க. இப்போ சனி பகவான் வந்து நேரடியாக இந்த சுக்கிரனை வேற பார்க்குறாருங்களா. ஸோ சனி பகவான் பார்க்குற இடத்தையோ பார்க்குற கிரகத்தையோ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்தி அதனுடைய பலன்களை கொடுக்க வைப்பார். அப்போ இம்மீடியட்டாக நமக்கு வந்து பலன் அப்படிங்கிறது இருக்காது. குருவுடைய பார்வை வந்து சனி பகவானுக்கு இருக்கிறது ஏதோ ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து சனி பகவான் தொழில் அதிபதியை வந்து சுக்கிரனை பார்ப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது தொழிலில் வந்து பிடிக்காமல் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்கார நேயர்களுக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே பிடிக்காம தான் ஃபஸ்ட்டு வந்து அதை எடுப்பாங்க. ஸோ இந்த விஷயம் பிடிக்கல, பட் இருந்தாலும் அந்த விஷயத்த பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற கூடிய ஒரு சூழல். அதனால் என்ன நினைக்கணும் அப்படின்னா பண்ண போகிறோம், பட் அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு அதை அப்ரோச் பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து நல்ல விதமாகவே முடியும். ஸோ ராசியாதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச குருவுடைய கூடி உட்கார்ந்துருக்காரு. ஸோ 12ஆம் இடத்தில் குரு பகவான். ஸோ இன்கம் வருமா அப்படின்னு கேட்டால் இன்கம் வரும், கண்டிப்பாக இன்கம் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் ஆனால் ஜாஸ்தியாக வருமா, இல்லை எனக்கு போதும் அதை தாண்டி ஓரளவுக்கு வருமானம் வருமா, இல்லை எனக்கு மினிமம் அமௌண்ட்டாக ஒரு வருமானம் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்தவாறு தான் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10,000 ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண போதுமான அமௌண்ட்டு. பட் ஆனால் சேலரி அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது ஒரு 40,000 வாங்குறாங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய 30,000 வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ வருமானம் வரக்கூடிய அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குறைவாக வருவதற்காகத்தான் வாய்ப்புகள் வந்து தெரியுது. ஸோ கிரகங்கள் வந்து அதை தான் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒரு தொழிலாகட்டும் இல்லை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆகட்டும் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஜாப் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செய்கிற ஜாப் வந்து பிடிக்காது.
ஸோ மனசுக்கு பிடிக்காம மற்றவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு ஒரு ஜாபை பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு பிடிக்காத விஷயத்த பண்ணியே ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே பண்ணுற மாதிரியான சூழல் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குங்க. ஸோ வருமானம் அப்படிங்கிற வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குறைந்தபட்ச வருமானம் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உள்ள அந்த இணக்கமான உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது கும்பம். ஸோ 7க்குடையவன் சனி பகவானாகி 8ஆம் இடத்தில் போகக்கூடிய அமைப்பு. ஸோ 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை நோக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து நிச்சயமாக கருத்து மோதல்கள் வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, மனைவி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கணவனும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்காம போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஸோ அதனால வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனச்சங்கடங்கள், மனக்கழக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஸோ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது, ஸோ 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மறைவிடம், மறைத்து வைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் பாவத்து தான் கை காட்டும். ஸோ கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய தாம்பத்தியம், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8th ஹோம் வந்து நம்மளுக்கு கை காமிக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்க 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே தாமதத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படிங்கும்போது அவர் போய் 8ஆம் இடத்துல உட்காரும் பொழுது என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுப்பாரு. ஸோ கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சிம்ம ராசிக்கார நேயர்கள் ஒரு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கும். அப்போ ராசியிலையும் வந்து பாத்தீங்கன்னா கேது 7ல ராகு உட்கார்ந்துருக்காரு, 8ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு, இது வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பின்னேற்றம் தான் காணப்படுது. அப்போ வந்து 7க்குடையவன் 8ல போகும்போதும் ராசியில கேதுவும் 7ல ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு தடை, ஒரு தாமதத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கோச்சாரம் சார்ந்த பலன்கள். இதை தாண்டி ஸோ தனிப்பட்ட மனிதர்களுடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மணப்பெண்ணுடைய ஜாதகத்திலேயோ இல்லை அந்த மணமகனுடைய ஜாதகத்திலேயோ சனி பகவான் அப்படிங்கிறவர் நல்ல இடத்துல உட்கார்ந்திருந்து திருமணத்திற்கு உரிய தசாபுக்திகள் நல்ல விதமாக போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக நடைபெறும். இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் அப்படிங்கிறதுனால ஸோ வெறுமனே இந்த கிரக பலன்களை வைத்து ஆராயும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அதிகபட்சமாக பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இந்த மாதம் அப்படிங்கும்போது நடந்துட்டு இருக்குங்க. ஸோ திருமண முயற்சி அப்படிங்கும்போது நெகட்டிவாக முடியக்கூடிய ஒரு சூழல், அதனால மனம் கலங்கப்படும் ஒரு அமைப்பு இதெல்லாமே காணப்படுது. ஸோ எந்த ஒரு மனிதர்களை நீங்கள் நம்பினாலும் சரி, இப்போ ஒரு தொழில் விஷயமாகவோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை நண்பர்களாகவோ இருந்தாலும் நீங்கள் ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அஷ்டம சனி நடக்கிற காலகட்டங்கள் வந்து நம்மளுடைய கர்ம வினையின் பலனாக நம்ம என்னென்ன செஞ்சுட்டு வந்திருக்கோமோ அதற்குண்டான மாதிரியான பலன்கள் ஒரு 7.5 சனியிலையோ ஒரு அஷ்டம சனியிலையோ ஒரு மனிதன் அப்படிங்கும்போது அதை அனுபவிக்கிறாங்க. 7.5 சனியை விட அதிகமான கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் நடக்கும். அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் கோச்சார ரீதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது சிம்ம ராசிக்கார நேயர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே கொஞ்சம் நம்ப வேண்டாம். ஸோ நம்பாம நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க செல்ஃபாவே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா அது முடியலனாலும் அட்லீஸ்ட் யாருக்கும் ஒரு நெகட்டிவ் இல்லாமையாவது அதை பார்த்துக்கலாம். ஒருத்தரை நம்பி ஒரு வேலையை அசைன் பண்ணும் பொழுது அதில் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு ஏமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த சிம்ம ராசிக்கார மாணவர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும் போதே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பாங்க. ஸோ ஒரு டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அது பிடிக்காது. ஃப்யூச்சர் கோல் அப்படிங்கிறது ஒன்று அந்த குழந்தைங்க கிட்ட வந்து இருக்கிறது வந்து கஷ்டம். ஸோ இன்றைக்கி நான் என்ன இது படிக்கணுமா, இன்றைக்கி ஒரு டாஸ்க்கை முடிச்சோமா, ஸோ முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு செயல்களை வந்து அன்னைக்கு முடிக்கிற மாதிரி இருந்தாலே நிச்சயமாக எதிர்காலத்தில் வந்து நம்மளால் சாதிக்க முடியும்.
அதனால சிம்ம ராசிக்கார மாணவர்கள் இருக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை படிக்கணும். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக எழுதுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எழுதும்போது முதல் தடவையே வந்து கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ 2, 3 முறை எழுதும்போது தான் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சூழலை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. அதனால எதையுமே திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்றது, திரும்ப திரும்ப எழுதுறது, திரும்ப திரும்ப செய்யறதுக்கு ஒரு விஷயத்த பழகிக்கிறது. இது எல்லாமே தான் சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு வந்து ஒரு பலனா இருக்கு. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது கண்டிப்பாக ஒரு சவாலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இந்த சூழ்நிலை இருக்கும். ஸோ படிப்புமே அந்த மாணவர்களுக்கு ஒரு சவாலாகத்தான் தெரியும். ஸோ ஹெல்த் வைஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய இடுப்பு பாகத்திற்கு கீழே உள்ள உறுப்புகளை குறிக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். பொதுவாகவே பார்க்கும்போது கால் பகுதியை குறிக்கக்கூடியவர் சனி பகவான். ஸோ மூட்டு, காலு இது எல்லாமே வந்து அவர் இண்டிகேட் பண்ணுவார். ஸோ அப்போ 8ஆம் இடத்துல யார் ஒருவருக்கு சனி பகவான் இருந்தாலும் கோச்சார ரீதியாக சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வயிறு சார்ந்த பிரச்சனை, மூட்டு சார்ந்த பிரச்சனை, கால் சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தா சில சமயங்கள்ல வண்டி வாகனங்கள்ல கூட கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கார நேயர்கள் கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஸோ நார்மலா ஒரு டிராவல் அப்படிங்கிறது பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. பட் வேற டைம்ல கீழே விழுந்தாலுமே எதுவுமே ஆகாது. பட் ஆனா இந்த டைம்ல லைட்டா இடிச்சு கீழே விழுந்தாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே வந்து கொடுப்பாருங்க. இந்த 8ஆம் இடத்தில் கோச்சார ரீதியாக வந்து இருக்கக்கூடிய சனி பகவான். அதனால ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும் பொழுது வயதானவர்கள் இருந்தாலும் சரி, பொதுவாகவே சிம்ம ராசிக்கார நேயர்கள் இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் கவனம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்கும்பொழுது பெருசா பாசிட்டிவாக இந்த மாதம் எதுவுமே இல்லை. அதே போல யார் தான் பாசிட்டிவா இருக்காங்க, எந்த பிளானட் தான் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மட்டும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. மீதி உள்ள கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது கோச்சார அமைப்புகள் இருக்குதுங்க. அதனால எந்த விஷயத்த செஞ்சாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க. ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இம்மீடியட்டா போயிட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கும். அதே போல வெளியில போறீங்க, வண்டி வாகனங்கள்ல பயணம் பண்றீங்க அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான எச்சரிக்கையோடு பயணம் பண்றது அப்படிங்கிறது பெருசா எந்த ஆபத்துகளும் நம்ம வராம பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது ஒரு சுமாரான மாதமாகத்தான் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தையுமே வந்து சிறப்பான மாதமாக மாற்றிக்கொள்ள உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.